வணக்கம். கள்ளக்குறிச்சியில் 40 பேர் இறந்துருக்காங்க. 30க்கும் மேற்பட்டதுக்கு கண் பார்வை போயிருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இதுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா மக்கள் பெரிதாக மாற்றம் தர தேவையில்லை. மக்கள் புதிதாக ஒரு கட்சியை ஆட்சிக்கு அமர வைக்கவும் தேவையில்லை. ஏன்னா நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சொல்லி களத்தில் ரொம்ப நாள் போராடி கொண்டு இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்கப்புறம் இன்றைக்கே நாம் தமிழர் பேசிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட இந்த மக்கள் ஒன்று திமுக அல்லது அதிமுக அல்லது திமுக இப்படி தான் வாக்களித்து வெற்றி பெற செய்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 40க்கு 40 திமுக வெற்றி பெற வைத்து டெல்லிக்கு அமைச்சிருக்காங்க. அந்த 40க்கு 40க்கு மக்கள் வெற்றியை கொடுத்ததற்கு பரிசாக அந்த 40 உயிர் பலி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பாகுபலி வந்திருக்கு இல்லையா, 100 அடி சிலை அல்லவா, அட்லீஸ்ட் 100 பேராவது பலி கேட்கும் அப்படி சொல்கிற மாதிரி 40 வெற்றி பெற கொடுத்தாங்களா, அட்லீஸ்ட் 40 பேராவது நம்ம பலி கொடுத்தாதானே அப்படி சொல்லி ஒரு மீம்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அதுக்கு போனஸாக ஒரு 30 பேருக்கு கண் பார்வை போயிடுச்சு. அப்போது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து திமுக வாய்ப்பு தராங்க. நம்ம கதறோம், என் பையன் குடிச்சிக்கிட்டு இருக்கான், என் மருமக குடிச்சிக்கிட்டு இருக்கான், என் மக வாழ்க்கை போச்சு, என் மருமக வாழ்க்கை போச்சு, என் அப்பாவை இழந்துட்டான், அம்மாவை வளர்ந்துட்டான், வாழ வேண்டிய வயசில் இப்படிலாம் புலம்பிக்கிட்டே நம்ம யாருக்கு நம்மளுடைய ஓட்டு போகலாம், நேராக திமுக போகும். அப்போது பல முறை நம்ம சொல்லி பார்த்துட்டோம். என்ன சொல்லி பார்த்துட்டோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. இந்த மக்கள் நமக்கும் வாய்ப்பு தரல, அடுத்தவனுக்கும் வாய்ப்பு தரல. ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் கூட பார்த்தோன்னா இப்போ 40 பேர் செத்துறாங்க இல்லையா, இந்த 40 பேரும் போராட்டம் பண்ணவங்களாம் போராட்டம் பண்ணவே மாட்டாங்க. சும்மா மெப்புக்காக மட்டும் உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதை பரிசீலனை செய்ய வேண்டும், இரும்பு கரங்களை கொண்டு அடக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போவாங்க. தவிர இதுவே பீகாரோ சத்தீஸ்கரோ இல்லை ஆந்திராவோ மற்ற மாநிலம் இருந்தால் எங்கேயோ சத்தம் இலை விழுந்துச்சு அங்கே போய் இப்போ கற்றுக்கலான்னா இங்கே இலை விடுற மாதிரி கற்றுவானுங்க. இப்போ இங்கே இலை விழுந்துக்கு கற்றுக்கலான்னா கத்த மாட்டாங்க, அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த மக்கள் மாறி கூட நீங்கள் வாக்களி தேவையில்லை, நீங்கள் எங்கள் வாய்ப்பு தர தேவையில்லை. அட்லீஸ்ட் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்குது, ஒரு வாய்ப்பு இதுக்குன்னா டேங்க படுறா, நீங்கள் தமிழகத்தில் இதே மாதிரி பண்ணுறதுனால நாங்கள் மாற்றி ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த ஒரு இடத்துலையாவது பாட்டாளி மக்கள் கட்சி வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற வச்சிங்கன்னா ரொம்ப பயப்பட மாட்டாங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாக பயப்படுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வந்தால் இந்த வண்டிகளை கூட்டு உட்கார வச்சு ராமதாஸ் இப்படி, அன்புமணி அப்படின்னு பேசிட்டே இருப்பானுங்க. எப்பவுமே அப்படி தான். தமிழ்நாட்டில் இத்தனையும் தலைவர் இருக்கான், இத்தனையும் கட்சிகள் இருக்குது, அவங்கள பற்றி பேசவே மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தென் தமிழகத்தில் மதுரை பக்கமோ அல்லது கன்னியாகுமரி பக்கமோ அல்லது தூத்துக்குடி பக்கமோ தேனி பக்கமோ யாராவது ஏதாவது ஒரு கட்சி ஆட்கள் இறந்துட்டு அவங்க இடத்துல இருந்துச்சு அங்கே போவாங்க, திமுக செஞ்சோம், நாங்கள் அதிமுக செஞ்சோம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க, இப்படின்னு பதில் சொல்லுவாங்க, வாக்கு கேட்பாங்க. ஆனால் வட தமிழகத்தில் எங்கே இளவு விழுந்தாலையும் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாமக மண்ணுக்கவும், ஏன்னா ஒரு ஜாதி கட்சி அப்படி சொல்லி பாமக பக்கம் வண்டி திருப்புவாங்க. இந்த இடத்துல திமுக செய்த சாதனை சொல்லுவாங்கடா, அதிமுக செய்த சாதனை சொல்லவே மாட்டோம். நேராக எங்கே வருவாங்க, ஒன்று மருத்துவர் ராமதாஸ் காலில் விழுந்து என் பக்கம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க, அப்படி வரலன்னா அதே காலில் வாரி விடுவாங்க, ஜாதி வெறி, ஜாதி கட்சி, அவங்க அடிக்கடி கூட்டணி மாறுறாங்க இப்படின்ட்டு ஒரு பழி சுமத்தி இவங்க என்ன பண்ணுவாங்க, மீண்டும் வெற்றி பெற்று போயிடுவாங்க. அப்போ இந்த மக்கள் வாய்ப்பும் தர மாட்டாங்க, ஒரு புதியவருக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, மாற்றியும் வாக்களிக்க மாட்டாங்க. மீண்டும் திமுக வாக்களிச்சு என்ன பண்ணுவாங்க, கொத்தா செத்து மடிவாங்க. அப்போது இப்போ கேட்கறதுனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அழகான ஒரு நேரம். கள்ளக்குறிச்சியில் 40 பேர் செத்துருக்காங்க, 30க்கு மேற்பட்டு கண்பரை போயிருக்கு. அதற்கு ஒரு பதிலடியாக நீங்கள் மாற்றி பாமக வாக்களிச்சிங்கன்னா அடுத்த முறை அட்லீஸ்ட் திமுகனா சொல்லலாம், அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லும். அதிமுக என்ன பண்ணோம், அதே சொல்லும். ஏன்னா ஒரு அம்மாவை பார்த்து நான் எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, அந்த அம்மா வணங்குது, எப்பயாவது நீங்கள் சாரத்தை ஒழிச்சிருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னே ஒருத்தர் முதலமைச்சிருந்தார், அவர்கிட்ட போய் ஒழிப்பாரா, ஒழிக்க மாட்டார். இந்த மக்கள் அவங்க நம்புகிறாங்க. நம்ம பலமுறை சொல்கிறோம், பலமுறை நம்ம கேஸெல்லாம் போட்டு சாராய கடை மூடியிருக்கும். தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஒரு சாராய கடைக்கு முன்னாடி நின்று அடித்து ஒடிச்சு மூடியிருக்காங்க? இன்றைக்கி நாம் தமிழும் பேசிகிட்டு இருக்கு, நாங்கள் மது ஒழிப்போம்.
எங்கேயாவது ஒரு தாவல நாம் தமிழர் கட்சி கூட இந்த சாராய கடையை அடித்து உடச்சி மூடியிருக்காங்க என்று ஒரு வாசகம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி செய்தது. ஆனால் மக்கள்லாம் பண்ணுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி வெறி, சாதி கட்சின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் இளம் சின்ன குழந்தை கதைக்கிட்டு இருக்கு, வயசான பாட்டி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணு சொல்லுது, எங்கள் அம்மாவுக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது, எங்கள் அப்பா வச்சுருந்தது அதை ஓமம் நினச்சி குடிச்சிட்டாங்க, எங்கள் அம்மாவும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்பாவையும் அம்மாவையும் மேலே தான் ஒரு பெண் கதறுது. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நல்ல ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் மாற்றி வாக்களிங்க, ஒரு மாற்றம் வரும். இந்த 40 பேருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி, வணக்கம்.